கர்த்தர் ஸ்தோத்திரம். வட இந்தியா முழுவதும் பார்க்க போனால் பயங்கரமான பில்லி சூனிய மந்திரவாதத்தினாலே மாத்திரமல்ல மூட நம்பிக்கையினாலே அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எங்கள் சபையில் ஒரு குடும்பம் வருகிறார்கள். அந்த குடும்பம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய ஒரு 2.5 வயசு பையனுக்கு வியாதி, நிமோனியா வியாதி அடிக்கடி வரும். அதனால் அவர்கள் பல இடங்களில் சுகமாக்கும்படியாக கொண்டு சென்றார்கள். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் என்னவென்று சொன்னால், அங்கே உள்ள ஒரு முதியவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், இவருக்கு இந்த பையனுக்கு நீங்கள் மருத்துவ டாக்டர்கிட்ட கொண்டு போகிறத விட இந்த குறிப்பிட்ட இடத்துல போனீங்கன்னு சொன்னால் இவனுக்கு சூடு போடுவாங்க, சூடு போட்டால் என்ன செய்யும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே முழு மனதோடு நம்பி அந்த மனுஷன் தன்னுடைய ஒரு 2.5 வயது உள்ள அந்த சிறு குழந்தையை கொண்டு போய் அந்த மந்திரவாதியிட கொடுத்திருக்கிறார். கொடுத்த பிறகு அந்த மந்திரவாதி அந்த கம்பியை பழுக்க காய வச்சு அந்த குழந்தையோட வயிற்றுல சூடு போட்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி சூடு போட்டும் கூட சுகமாக்கவில்லை. நான் எங்க சபையில வந்த பிறகு அந்த தம்பியை அந்த குழந்தைய போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்துட்டு நான் அதை எண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட தன்னுடைய வயிறு முழுவதும் 96 இடங்கள்ல சூடு போட்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இருந்து சுகம் கிடைக்கல. கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சபையை குறித்து கேள்விப்பட்டு நம்முடைய சபைக்கு வந்தார்கள். நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்த அன்னைக்கே ஆண்டவர் அந்த மகனுக்கு குழந்தைக்கு நல்ல பரிபூர்ண விடுதலை தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாத்திரமல்ல அன்பான தேவ ஜனங்களே, அந்த இடத்திலே அந்த வட இந்தியா பகுதியிலே அநேக பலவித பிசாசு கட்டிகளிலிருந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவன் விடுதலை தருகிறார். கேன்சர் வியாதி, HIV வியாதி, ஹார்ட் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, இப்படி என்ன வியாதியில வந்தாலும் அவர்களுக்கு எங்கள் சபையிலே தேவன் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அநேக சபைகளிலே போய்விட்டு சுகம் கிடைக்காமல் நம்முடைய சபைகளுக்கு வந்தவர்களும் கூட உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த கேன்சர்லாம் கூட அவங்களுக்கு இந்த கழுத்தில் அப்படியே அழுகி ஒழுகும். ஒரு வாலிபன் கேன்சர் கட்டினாலே கர்த்தர் ஸ்தோத்திரம் பல மாதங்களாக பீடிக்கப்பட்டவனாக இருந்தான். அப்பொழுது ஒரு நாள் அந்த சகோதரிகள், அந்த வாலிபனுடைய சகோதரிகள் 2 பேர் எங்கள் சபையில் ஆராதனைக்கு வருவார்கள். அவர்கள் வரும்பொழுது ஒரு நாள் இரவு நைட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு 1 மணி இருக்கும் நினைக்கிறேன். அந்த சகோதரி போன் பண்றாங்க, ஐயா பாஸ்டர் தயவு செய்து என்னுடைய அண்ணனுக்காக ஜெபிங்க, கடைசி நேரம் லாஸ்டா ஒரு பிரேயர் பண்ணுங்க, அண்ணனுக்கு இந்த கழுத்திலே வாயில மூக்கிலும் பயங்கரமா ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது, நாங்கள் துணிகளை எடுத்து துடைத்து பார்க்கிறோம், ரத்தம் நின்ற பாடு இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே கடைசியா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அந்த சகோதரி சொல்வதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், என்னுடைய சகோதரன், என்னுடைய அண்ணன் மரிக்க போகிறான், கடைசியா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். இந்த கடைசியா என்று சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு எங்கெல்லாம் நான் கடைசியா அப்படின்னு சொல்லி கேட்கிறனோ, நான் சொல்லுவேன் கடைசி இல்லை, இதுதான் முதலாவதாக. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், மா நீ போனை வைக்காதம்மா, நாங்கள் ஜெபம் பண்றோம் போன்ல லைன்ல என்று சொல்லிட்டு நானும் என் மனைவியும் அந்த இரவு 1 மணி நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை முழங்கால் போட்டு நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்த கரெக்டா 1 மணி நேரம் முடிந்த பிறகு நான் அந்த வாலிப தங்கச்சியை பாட்டு கேட்டேன், என்னம்மா அண்ணன் என்ன பண்றார், இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னோடனே, பாஸ்டர் அந்த ரத்தம் வந்து கொண்டிருந்தது, அந்த காதல மூக்கெல்லாம் ரத்தால நின்று போயிட்டு, அண்ணன் இப்ப தூங்குறான் பாஸ்டர்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், அம்மா நான் காலையில போன் பண்ணி விசாரிக்கிறேன், நீங்க இப்ப தூங்கன்னு சொல்லிட்டு காலையில போன் பண்ணி முதலாவதாக அந்த சகோதரிக்கு போன் பண்ணி விசாரிச்சேன், அண்ணன் என்ன செய்யறான் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த தங்கச்சி சொன்னான், கர்த்தர் ஸ்தோத்திரம் அண்ணன் இப்பதான் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு அண்ணன் டிஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறார் சொன்னார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இப்படிப்பட்ட இன்னும் ஏராளமான காரியங்களை கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் மிகவும் எளியவர்களாக இருக்கிற எங்களை கொண்டு தேவன் செய்கிறார். இன்னும் அநேக காரியங்களை நான் சொல்லக்கூடும், ஆனாலும் நேரம் கருதி கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக இந்த சில காரியங்களை, வட இந்திய காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் தான் எங்களுடைய அந்த வட இந்திய ஊழியத்தில் பெரிய அறுவடை தருகிறது. அல்லேலூயா. ஒருவேளை நான் உங்கள் மத்தியிலே இன்று முதலாவதாக வந்திருந்தாலும் கூட, ஆனால் நான் விசுவாசிப்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபங்கள் தான் அந்த வட இந்தியாவில் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது, வட இந்திய ஆத்துமாக்களை அந்த இடத்துல ரட்சிக்கிறது. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்காக ஜெபியுங்கள். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம் நேரம் அதிகமாக போகிறபடினால் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம் வாசியுங்கள் தயவு செய்து. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அல்லேலூயா.
ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்துல. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு வணங்குகிறோம். ஆமென். ஓ ரிமன சந்தலதலரலபோதலரியந்தரலகதல். தேவ ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். இந்த இடம் முழுவதும் உடைய கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம் தெய்வமே. ஓ ரிமன சந்தல துலர நம துலரியந்தரலகதல. சகல தடைகள் விலகுவதாக. சகல அந்தகார வல்லமின் தந்தர கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாரத்தோடு தாகத்தோடு ஓ ஸ்தோத்திரம் வந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஏற்ற வார்த்தையை தேவ ஆவியானவர் தந்தல்ல ஜெபிக்கிறேன். ரீமனா சந்தலதலரல கபௌரியா சந்தலதல. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சபையின் ஊழியர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் இந்த வந்து கூடியிருக்கிற அனைத்து தேவ ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஒரு முறை நான் கர்த்தர் ஸ்தோத்திரம் நான் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தாவை என்ன வார்த்தை தர வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் கேட்பது உண்டு. நடக்கும் போதும் சரி, யாத்திரையின் போதும் சரி, எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஒரு வார்த்தை தர வேண்டுமே என்று சொல்லி நான் விருப்பப்பட்டு அந்த வார்த்தையை தான் அதிகமாக சபைகளிலும் தேவ ஜனங்களுக்கும் கொடுப்பது என்னுடைய வழக்கம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தை தராத ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பல மணி நேரம் பிரசங்கிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். நான் அந்த உரை கொண்டிருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை கரெக்டா ஒரு காரியங்களை சொல்லி கரெக்டா ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொன்னார். என் ஜனங்கள் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் என்று சொன்ன உடனே உடனடியாக எழுந்து நான் அந்த வார்த்தைகளை ஆயத்தப்படுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இந்த வசனத்தை தேவன் தந்த கர்த்தர் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே வெளிநாடுகளிலும் பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் நன்மை மக்களுக்கு செய்யக்கூடிய மக்கள் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நன்மை கிடைக்காதா என்று சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. எங்கள் சபையிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த வட இந்தியாவிலே வட இந்திய மாநிலத்திலே அநேக பகுதியில் போகும்பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு முறை ஒரு வாலிபன் வந்து தற்கொலைக்கு நேராக அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் ரயில்வே தண்டவாளத்தில் போயிருக்கும் பொழுது நம்முடைய ஊழியர் ஒருவர் அங்கே சென்றார். அவன் சொன்னார், என்னப்பா தம்பி எதுக்காக அங்கே வந்திருக்க? அண்ணே நான் வந்து சாக போறேன் அண்ணே, நான் சாக போறேன் அண்ணே என்று சொல்லி. எதற்காக நீ சாக போகிற? அந்த சகோதரன் அந்த வாலிபனுக்கு வந்து 2 கைகள் விளங்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. குடும்பத்தார் ஒவ்வொரு நாள் அவனை வந்து எந்த அளவு மோசமாக பேச முடியுமோ அந்த அளவு அவனை வந்து கோபமாய் பேசுவது உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வாலிபன் வந்து என்ன செய்கிறான்? நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆகவே நான் என் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருகில் இருந்த தண்டவாளத்துக்கு நேராக போனான். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய அந்த ஊழியர் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்தவனாக அவன் அந்த இடத்துல மரிக்காமல் உயிரோடு காப்பாற்றப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் சபையிலே ஒரு முறை ஒரு வாலிபன் வந்தான். அந்த வாலிபனுக்கு வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் நடக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக அவன் எழுந்து நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த உறங்கக்கூட அவனால் தூங்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுக்கு பல மருத்துவமனைகளிலே கொண்டு சென்று அவனுக்கு சிகிச்சை அளித்தார்கள். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் எந்த சிகிச்சையும் பலன் அளிக்கவில்லை. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் 24 மணி நேரமும் அந்த வாலிபனுக்கு முழங்காலிலே வலி வேதனை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அவன் 24 மணி நேரமும் அந்த ஸ்தோத்திரம் பெயின் கில்லர் என்ற மாத்திரை அவன் வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் அவன் எடுத்துக்கொண்டு இருப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு முறை நம்ம சபைக்கு வந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனப்ப வந்து அந்த வாலிபன்ட்ட பேசிட்டு இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பேசி தம்பி இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை, அல்லது சமாதானம் கிடைக்கவில்லை, சந்தோஷம் கிடைக்கவில்லை, வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி பல மக்கள் இன்று கர்த்தர் ஸ்தோத்திரம் மரணத்துக்கு நேராக, குறிப்பாக தற்கொலைக்கு நேராக போகிறார்கள். அப்படிலாம் போகக்கூடாது தம்பி, நீ அப்படிலாம் நினைக்காத தம்பி, அப்படிலாம் தற்கொலை செய்யக்கூடாது, அதெல்லாம் தவறு அப்படி சொல்லி அவன்கிட்ட நேரடியாக அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் அருகில் அவனுடைய தாயார் உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்கள் இருக்கிறபடினாலே அவன் சொன்ன, இல்ல அண்ணே நான் அப்படிலாம் நினைக்கல அண்ணே, நான் வந்து தற்கொலை செய்ய மாட்டேன் அப்படி சொன்னான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த
தாயார் எழுந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சமையலறை தண்ணி கொண்டு எடுத்து வருவதற்காக அங்கே சென்றார்கள். போன பொழுது மெதுவாக என் காதோரமாக சொன்னான், ஆமாண்ணே அண்ணே எனக்கு இந்த வலி தாங்க முடியல அண்ணே, வேதனை தாங்க முடியலண்ணே, தூங்கவும் முடியலண்ணே, சாப்பிட முடியலண்ணே, நடக்க முடியலண்ணே, எனக்கு சுகம் கிடைக்காதான்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறேன். இதுக்கு இப்படி வேதனையோடு வலியோடு இருக்கிறத பார்க்கலாம் எதாவது செய்து விட்டு நான் என்னைத்தானே நான் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அண்ணே என்று சொல்லி சொன்னான். அல்லேலூயா. நான் சொன்னேன், தம்பி தயவு செய்து நீ அப்படி செய்ய வேண்டாம், தயவு செய்து நீ அப்படி செய்ய வேண்டாம். இயேசு என்று ஒருவர் உண்டு. உன்னுடைய எல்லா வியாதிகளையும் எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் அவர் விடுதலை தருவார் என்று சொல்லி சொன்னேன். அவன் விசுவாசித்தான். 2 ஆராதனை தான் வந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது ஆராதனைக்கு அவர்கள் வந்தார்கள், ஆராதித்தார்கள், மீண்டும் திரும்பி வீட்டுக்கு சென்றார்கள். சென்ற பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த வீட்டில் போன பொழுது அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் திடீரென்று என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவனுக்கு அந்த வலி நின்று போய்விட்டது. சென்னையில கொண்டு வந்த பொழுது அங்க உள்ள மருத்துவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு இந்த இடத்துல எலும்பு வளருகிறபடினாலே உன் முழங்காலை வெட்டி எடுத்து அந்த எலும்பை கட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அவனுக்கு கர்த்தர் 2வது ஆராதனையிலே அந்த வாலிபனுக்கு பரிபூரண விடுதலை தந்தார். விடுதலை கிடைச்ச பிறகு அவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவங்க அப்பா பார்த்து சொன்னான், அப்பா தம்பி சாப்பிடலாம் வான்னு சொன்னப்ப அவன் சொன்னான், இல்லப்பா நான் இன்னைக்கு சாப்பிடல, எனக்கு சந்தோஷமா இருக்கப்பா. 5 வருஷம் இத்தனை வருஷம் வேதனையோடு இருந்தேன், ஆனா இன்னைக்கு எனக்கு சுகமா இருக்குது, நான் நடக்கணும் ஓடணும். அவங்க அப்பா உடனே கூட்டி போன பெரிய கிரவுண்டுக்கு கூட்டி போய் சைக்கிள் அப்பா நான் ஒரு சைக்கிளை கொண்டு வந்தார். அந்த கிரவுண்டு முழுவதும் ஓடி 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 கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினான். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, பாருங்கள், இயேசுவை அறியாத அநேக மக்கள், இயேசுவை அறிந்தவர்களும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்தவர்களாக இந்த நாட்களில் தேசத்தில் காணப்படுகிறார்கள். இதே போல எத்தனையோ உதாரணத்தை நான் சொல்ல முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று நாங்கள் தெரியாது. நாங்கள் பிறந்ததிலிருந்து இந்து குடும்பத்தில் பிறந்தோம். 33 கோடி தேவர்களை வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நான் வளர்ந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ எல்லா காரியங்களையும் அப்படியே கடைபிடித்துக் கொண்டு இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். திருச்செந்தூர், மதுரை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் போன்ற எல்லா கோயில் குளங்களுக்கும் நான் ஏறி இறங்கி இருக்கிறேன். திருப்பூர் மாவட்டத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு கை நிறைய காசு கிடைச்சது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பணத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லை, ஆனால் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தினாலே என் வாழ்க்கையில நான் தோல்வி அடைந்தவனாக, என் வாழ்க்கையில ஒரு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாமல் இருந்த பொழுது நான் என்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். அப்படி நினைத்த பொழுதுதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னுடைய கரத்திலே இந்த பரிசுத்த வேதாகமம் கிடைத்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ரிமான சந்தல தூலர நமதுலரியா கபௌர நமதுலர லபதல ரிமான சந்தல தலரல கபௌரியா சந்தலதல. ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமம் கிடைத்தது. பரிசுத்த வேதாகமம் கிடைத்த பொழுது நான் அதை வாசித்தேன், புதிய ஏற்பாடை வாசித்தேன். வாசித்த பொழுது இந்த இயேசு என்ற கடவுள் இந்த கிறிஸ்தவ கடவுள் இவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் குருடர்களை பார்வை அடைய செய்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் செவிடரை கேட்க வைக்கிறார், ஊமையர்களை பேச வைக்கிறார், மாத்திரமல்ல குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், மரித்த பிணத்தையும் கூட இவர் உயிரோடு எழும்ப வைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த காரியங்கள் எழுதியிருக்கு. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் எழுதியிருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கர்த்தர் ஸ்தோத்திரம் மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை போன்ற அநேக காரியங்களை படித்திருக்கிறேன். ஆனால் இந்த வேதாகமத்தை முதல் முறை படிக்கும் பொழுது இதில் ஏதோ ஒரு சில சம்பவம் என் வாழ்க்கையிலே நடைபெற்றது. அதனால் வரை சில போதை பழக்கங்களுக்கு நான் அடிமைப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் அன்பான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த எல்லா பழக்கங்களிலிருந்து விடுதலை தந்தார். அல்லேலூயா. நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம், இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறாரே, அப்ப இவர் கடவுளா இருப்பாரோ என்று சொல்லி ஒரு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனென்றால் நான் என்னுடைய வயசுல அறிந்த எந்த கடவுளும் இயேசு கிறிஸ்து செய்தது போல சம்பவங்களை செய்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்தோரை கூட உயிர்த்தெழச் செய்யக்கூடிய அந்த வல்லமை பெற்றவராக இருக்கிறார் என்பதை நான் இந்த வேதாகமத்தின் மூலமாக அறிந்த பொழுது இந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த சர்வேஸ்வரன் ஆகிய அந்த சராசரங்களை படைத்த அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு.
அந்த தெய்வம் செய்ய வேண்டிய வேலையை இந்த இயேசு என்கிற தெய்வம் செய்தாரே ஆனால் அப்பொழுது இவர் யாராய் இருப்பார்? நான் நினைச்சேன், இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை படைத்த அந்த தெய்வம் வேற யாரும் கிடையாது, இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இயேசுவை என் உள்ளத்தை ஏற்றுக்கொள்றேன். என்னை அறியாமலே இயேசுவின் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், இது உண்மையா இருக்கும், இயேசு செஞ்சிருப்பார். நான் உடனே சொல்ல ஆரம்பிச்சேன், அப்பா இயேசுவே, நீர் இப்படி செய்தது உண்மையானால் எனக்கும் நீர் செய்ய முடியுமே ஆண்டவரே, எனக்கும் வேண்டும் ஆண்டவர், எனக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருந்து விடுதலை சில காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் சொன்னும் பொழுது கர்த்தர் உடனடியாக செய்தார் அந்த காரியத்தை. ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் என் வாழ்க்கையில் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பண ஆசை, நகை ஆசை, எனக்கு எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்கணும், எப்படியாகிலும் கொஞ்சம் ஒரு நகை வாங்கிட்டு வந்து இந்த மோதிரம் போட்டுக்கணும், இப்படிலாம் பயங்கரமான ஆசை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரன் டிவி வாங்கிட்டா நான் டிவி வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் சைக்கிள் வாங்கிட்டா நான் வாங்கணும், இப்படி உலகத்தின் மீது ஒரு பயங்கரமான ஒரு ஆசை எனக்கு இருந்தது. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், பாருங்க அன்பானவர்களே, நான் எந்த சபையிலும் விசுவாசியா அந்த நாட்களில் எனக்கு எந்த சபையும் அந்த நாட்களில் இல்லை. ஆனால் அந்த வேத வசனத்தை வாசிக்க கர்த்தர் என்னோட பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா, கர்த்தர் சொன்னார், நீ இந்த பூமியில எந்த வேலையை செய்தாலும் எல்லா வேலைக்கும் பணம் கிடைக்கும், அந்த பணம் எல்லாம் மண்ணோட மண்ணா நாசமா போகும். ஆனா நீ என்னுடைய வேலையை செய்வாயே ஆனால் அதற்கான பிரதிபலனை இந்த பூமியிலும் நான் உனக்கு தருவேன், பரலோகத்திலும் தருவேன் என்று சொன்னார். நான் ஞானஸ்நானம் கூட எடுக்கல, ஆனா அந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். அந்த நாட்களில் என்னுடைய தாயாருக்கு பிசாசு போராட்டம் இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் வேறு ஈரோடு மாவட்டத்தில் அந்த பகுதியில் இருந்தாலும் நான் திருப்பூர் மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வீட்டுக்கு போனவர்கள் அவர்களும் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய தாயார் சொன்னாங்க, தம்பி நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி. நான் சொன்னேன், ஊழியம்லாம் செய்ய மாட்டேன், நானா என்னைக்கு சொல்லணும் அன்னைக்கு தான் ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. எனக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் விட்டு விட்டார். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், உன் மகனுக்காக ஏன் நீ ஜெபிப்பதில்லை? அப்ப அவங்க சொன்ன ஆண்டவர் எங்க அம்மா சொன்னாங்க, அதாவது அவன் தான் ஊழியமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டானே. ஏன்னா என் உள்ளத்துல பண ஆசை, நகை ஆசை, பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சு பெரிய பிசினஸ் பண்ணணும், அப்பப்ப கொஞ்சம் சர்ச்சில் போய் லைட்டா எட்டி பார்த்துக்கணும், இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே அவன் தான் ஆண்டவர் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டானே, அவனுக்காக நான் எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவர் சொன்னாரு, ஊழியம் செய்ய மாட்டான் என்று சொல்லி யார் சொன்னார்? என் மகன் தான் சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, உன் மகன் தானே சொன்னான், நான் சொன்னான்னு கேட்டாரு. ஹல்லேலூயா. உன் மகன் ஊழியம் செய்ய மாட்டான்னு உன் மகன் தான் சொன்னான், நான் சொன்னா? அன்றிலிருந்து மீண்டும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் என்ன ஊழியத்தால் வீட்டுக்கு வரும்பொழுது சில வசனங்களை தேவன் தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், மகனே இந்த பூமியில நீ ஆதாயப்படுத்துகிற எல்லாமே நாசமா போகும், ஆனால் எனக்காக ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணுகிறவனாக மாற வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு ஞானஸ்தானம் என்னன்னு தெரியாது, ரட்சிப்பு தெரியாது, அபிஷேகம் தெரியாது, சபை தெரியாது, பாஸ்டர் தெரியாது, ஊழியம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னார் என்னோட ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக புறப்பட்டு வந்தேன். அந்த நாட்களில் வாங்க வேண்டிய சம்பள பணத்தை கூட வாங்காமல் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி வந்தேன். கர்த்தர்